நாங்க 2000 எடப்பாடி. இன்னொரு அவனுக்கு வேட்புமனுவே கூட்டம் போட மரத்துக்கு மரம் தாவுற சரி, மரத்துக்கு மரம் தாவுறாங்க. அதுல மனுக்கு மரம் அவன் சொல்றான் அந்த தலைவர் நாங்கள் 2000 அப்புறம் தாய்மார் ஆம்பளத்துல பிறந்தா போதும் கூட்டத்தில் பொம்பளத்துல கேட்பா யோசிச்சு இதையான கேட்போம், இதையா நாங்கள் கேட்போம். நீங்கள் அதிகாரத்தில் சொன்னால் சோழகிரி பகுதியில் கடலூர் மாவட்டத்தில் நாங்கள் எல்லைக்கு கொடுத்த இந்த நிலங்களை நான் மீட்டு தர முடியுமா? இதே நெய்வேலி உற்பத்தி செய்யப்படுகின்ற மின்சாரம் அனைத்தும் தமிழ்நாட்டுக்கு என்று சொன்னால் மத்திய அரசு மார்க்க வாங்கி தர முடியுமா? அது பிச்சைக்காரர்களுக்கு 18 பஞ்சாமல் அதிகாரம் கொடுக்கிறது. அதுல என்ன கணக்கு? அப்ப தமிழ்நாட்டை ஆள்வதற்கு தமிழனுக்கு தம்பும் திராணியும் எங்கிருந்தோ வந்தவர்கள் தான் இந்த மண்ணை மாறி மாறி ஆளும். நினைத்து பாருங்கள், வரலாற்றை புரட்டி பாருங்கள், வரலாற்றை படியுங்கள். இதைத்தான் அம்பேத்கர் சொல்கின்றார். வரலாற்றை படிக்காதவனால் வரலாற்றை படைக்க முடியாது. இதைத்தான் எங்கள் தலைவர் மேதகு பிரபாகரன் சொல்கின்றார். வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாகவே முடியுமா? தமிழன் மட்டும்தான் ஆண்டிருப்பான். தமிழர்களாகிய நீங்களும் நானும் சாதி வேற்றுமை இல்லாமல் ஒற்றுமையோட அண்ணன் தம்பிகளாக இருந்திருப்போம். சாதியை சொல்லி சீட்டு கொடுத்து, சாதி வாக்கு நோட்டு கொடுத்து, சாதி கலவரத்தை ஏற்படுத்தி,
நீயும் நானும் அண்ணன் தம்பி என்று உணராத அளவிற்கு சாதி போதையை 2 பேர் வகையில் அருவாவை கொடுத்து நம்மளை பிளவுபடுத்தி யாரோ ஒருவன் ஆண்டு கொண்டிருக்கிறார். சென்னை ஜேஜார்ஜ் கோட்டை, டெல்லி செங்கோட்டை, ஆடு மாடு மேய்த்து கொண்டு வந்த ஆரிய கூட்டம் இந்த மண்ணின் மைந்தர்களான இஸ்லாமியர்களை வெளியே போகச் சொல்கிறது. எங்கிருந்தோ வந்த 13ஆம் நூற்றாண்டில் படையெடுத்தான். தெலுங்கர் படையெடுப்பு கிருஷ்ணதேவராயர் தலைமையில் அன்றைக்கு அடிமைப்பட்ட தமிழகம் இன்று வரை விழிப்புணர்வு பெற்று இன்று வரை தமிழ்நாட்டை தமிழகம் இருக்கிறதா? 1916 நீதி கட்சி ஆரம்பித்தது. நீதி கட்சி காலத்திலிருந்து இன்று வரை 2 தமிழன் தான் ஆண்டான் தமிழ்நாட்டை. ஒருவர் பெருந்தலைவர் காமராஜர் 10 லட்சம். அப்ப அந்த ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாம் அதெல்லாம் ஆக்சிடென்ட் போல. அது ராபிச்சக்காரர்களுக்கு 18 பஞ்சாமல் அதிகாரம் கொடுக்கிறது. அதுல என்ன கணக்கு? அப்ப தமிழ்நாட்டை ஆள்வதற்கு தமிழனுக்கு தம்பும் திராணியும் எங்கிருந்தோ வந்தவர்கள் தான் இந்த மண்ணை மாறி மாறி ஆளும். நினைத்து பாருங்கள், வரலாற்றை புரட்டி பாருங்கள், வரலாற்றை படியுங்கள். இதைத்தான் அம்பேத்கர் சொல்கின்றார். வரலாற்றை படிக்காதவனால் வரலாற்றை படைக்க முடியாது. இதைத்தான் எங்கள் தலைவர் மேதகு பிரபாகரன் சொல்கின்றார். வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாகவே வாழும். கடலூர் மாவட்டத்தில் நிலத்தடி நீரை உயர்த்துவதற்கு என்னிடம் சிறப்பு திட்டம் இருக்கின்றது என்று இவனால் சொல்ல முடியுமா? திமுகவில் சொல்ல முடியுமா? அதிமுகவில் சொல்ல முடியுமா? தற்கொலைகளால் சொல்ல முடியுமா? சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் எங்களிடத்தில் திட்டம் இருக்கின்றதா? நிலத்தடி நீரை மேம்படுத்துவதற்கு திட்டம் இருக்கின்றதா? நிலத்தடி நீர் நஞ்சாகி போய்விட்டது, அதை சரி செய்வதற்கு திட்டம் இருக்கின்றதா? எதுவுமே கிடையாது. என்ன திட்டம் இருக்கின்றது? ஆம்பளைங்களுக்கு நாங்க இலவசமா பஸ்ல நான் கேட்கிறேன். இந்த தமிழ்நாட்டிற்கு 11 லட்சம் கோடி கடன் கடன். இந்த கடன் யாருக்காக வாங்கியது? எதற்காக வாங்கியது? இந்த கடனை நீங்க எப்படி அடைக்க? கேள்விகள் வருவது. அப்ப யாருக்கு வாங்கின? நெய்வேலியில நாங்க 64,000 ஏக்கர் கடலூர் மாவட்டத்தில் இந்த பகுதியில் என்எல்சிக்கு கொடுத்துருக்கோம். எங்க வீட்டு பிள்ளைய 3,500 பேருக்கு மட்டும்தான் ஒப்பந்த கூலியா வேலை பார்க்க. எல்லாருக்கும் கிட்னி ஃபெயிலியர் வந்துருச்சு. எல்லாருக்கும் சுற்றுச்சூழல் கெடுத்து போச்சு. காற்று நஞ்சாயி போச்சு. தண்ணீர் நஞ்சாயி பாதரசமா மாறிடுச்சு. எங்க வீட்டுல எங்க பாட்டன் என் தாத்தன் வேலை பார்த்தா என்எல்சில அவன் செத்து போய் 30 வருஷம் ஆச்சு ரிட்டையர்மெண்ட் ஆகி. இன்று வரை 25,000 குடும்பம் நாங்க நிலத்தை கொடுத்துருக்கோம். 25,000 குடும்பம் நிலத்தை கொடுத்துருக்கோம். எங்க குடும்பத்தில இருந்து ஒருத்தன் கூட இதுவரை பர்மனன்ட் ஸ்டாப்பா ஆக்கல. இருக்கிறவன் பூரா வட இந்தியாக்காரன், இருக்கிற அதிகாரிகள் பூரா வட இந்தியாக்காரன். இதெல்லாம் நீ பண்ணி தருவியா? அதுக்காகத்தான் நீ 1 லட்சம் கோடி அதுக்காக தான் நீ 11 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி கடன் வாங்குவியா? கேளுங்க வர்றவன்ட்ட. எப்ப எதுக்குடா வாங்கின? யாருக்கு வாங்கின? புவனகிரியில் மருத்துவக் கல்லூரி இருக்கின்றதா? சட்டக்கல்லூரி இருக்கின்றதா? பொறியியல் கல்லூரி இருக்கின்றதா? பெண்களுக்கான தனியாக அரசு கல்லூரி இருக்கின்றதா? கம்யூனிட்டி பெண்களுக்கு கக்கூஸ் கட்டத்துக்கே வக்கில் கல்லூரி கிழிக்க போறாங்க. இவங்களுக்கு ஓட்டு அயோக்கிய பேர். ஏன் நீங்களும் நானும் சரியில்லை? நம் மீது குறையை வைத்துக் கொண்டு ஆண்டவனை இவன் திருட, இவன் கொலகார, இவன் கொள்ளக்கார, இவன் லஞ்ச பேர்வழி, இவன் ஊழல் பேர்வழி என்று தெரிந்து உங்கள் வலிமை இந்த வாக்குகளை அவனுக்கு போட்டா அவன் என்ன செய்வான்? அவன் என்ன நினைக்கிறான்? நல்லா பேசுவாங்க கட்சிக்காரங்க, அருமையா போறாங்க. அவங்க தானே மேடையில பேசிட்டு இருக்காங்க, பயங்கரமா பேசுவாங்க. எதுக்கு கவலைப்படாது. தேர்தல் 2 நாளைக்கு முன்னாடி இருக்கையில் ஓட்டுக்கு ஒரு 1000 ரூபாய் 2000 போடுறது.
நம்மாலும் கண்ணை முடிவு போடுவான். இதுதான் தாரக மந்திரம். இந்த பார்முலா தானே ஜெயிக்கிறது. திருமங்கலத்தில் இந்த பார்முலா தானே ஜெயித்தது. ஈரோட்டில் 10 ரூபா பாலாஜி இப்படிதானே இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார். இப்படித்தானே ஆண்ட அதிமுகவும் ஆளும் திமுகவும் இப்படித்தானே ஒவ்வொரு தேர்தலுக்கும் நம்முடைய வாக்குகளை விலை கொடுத்து வாங்குகின்றது. உலகத்தில் எந்த நாட்டிலேயாவது நினைச்சு பாருங்க, வலிமை மிகுந்த நம் உரிமையை விற்போம், உரிமையை காசுக்கு விற்கின்ற ஒரே இனம் நம் தமிழினம். நினைச்சு பாருங்க, நினைச்சு பாருங்க. அன்பு நண்பர்களே, அன்பு நண்பர்களே, இந்த ஓட்டு போடுகின்ற உரிமை வெள்ளைக்காரன் காலத்தில் திடீர்னு எலெக்ஷன் வரல. வெள்ளைக்காரன் காலத்தில் இருந்து ஓட்டு போடுகின்ற உரிமை இருந்தது. ஆனால் எல்லாருக்கும் அந்த உரிமை கிடைக்கவில்லை. ஏன் தெரியுமா? வெள்ளைக்காரன் காலத்தில் ஓட்டுரிமை வரி கற்றவனுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. மன்னர்களுக்கு இருந்தது, ஜமீன்தார்களுக்கு இருந்தது, மிட்டா மிராசுகளுக்கு இருந்தது, பணக்காரனுக்கு இருந்தது. வரி வெள்ளக்காரனுக்கு யாரெல்லாம் வரி கட்டுகின்றார்களோ அவன் மட்டும்தான் ஓட்டு போவான். சுதந்திர இந்தியாவில் இந்த நிலை நீடிக்க கூடாது. நேரிவிடப் போகின்றார் யார்? இந்திய அரசமைப்பு சட்டத்தை படைத்தார்கள் அம்பேத்கர். ஆனால் உங்களுக்கு அம்பேத்கரை என்னவாக தெரியும்? தாழ்த்தப்பட்டவர். அவர் தாழ்த்தப்பட்டவர் இல்லை நண்பர்களே, வரலாற்றில் யாராலும் தாழ்த்தப்பட்டவர். அவர் உயர்த்தப்பட்டவர். அதனால்தான் உலகமே அந்த அறிவினை திரும்பி பார்க்கிறது. நண்பர்களே, எல்லாரும் வீடு எதற்கு வாழ்றதுக்காக கட்டணும். ஒருத்தன் புத்தகத்தை வாசிக்கிறதுக்காக வீடு கட்டினாங்க. 63,000 புத்தகம் தன் வீட்டில் சேர்த்து வைத்திருந்தார். சும்மா பார்வைக்கு ஷோக்கு வைக்கல. 65,000 புத்தகத்தை படித்து உள்வாங்கி அந்த அறிவை சமூகத்திற்கு கடத்திய பேரறிஞர். ஐரோப்பியாவில் ஒரு மார்க்ஸ் என்றார், ஆசியாவில் அம்பேத்கர். நான் சொல்லல. லண்டன் மாநகரத்து நூலகத்தில் மியூசியத்தில் எழுதி போட்டு வச்சிருக்க அவ்வளவு பெரிய பேரறிஞர். அந்த பேரறிஞர் தான் நேருவிடம் போய், மிஸ்டர் நேரு அவர்களே, இந்தியா விடுதலை பெற்று விட்டது. இந்திய அரசமைப்பு சட்டத்தை என் தலைமையிலான குழுதான் உங்களிடம் ஒப்படைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, 52ஆம் ஆண்டு இந்தியா நமக்கு குடியரசு தினம், நம் முதல் குடியரசு தினம் கொண்டாட போகின்றோம். இந்தியாவுடைய குடியரசு நாடு. அதற்கென்று ஒரு அரசமைப்பு சட்டத்தை நாம் உருவாக்கி விட்டோம். இனி இந்த மண்ணில் இருக்கின்ற 21 வயது நிரம்பிய அனைவருக்கும் ஓட்டுரிமை கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த அரசமைப்பு சட்டத்தை நானே கொளுத்துவேன் என்று குரல் கொடுத்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அதன் பிறகுதான் ஐயா, இந்தியாவில் பிறந்து வளர்க்கின்ற 21 வயது நிரம்பிய ஒவ்வொருவருக்கும் ஓட்டு உரிமை கிடைக்கின்றது என்றால் அம்பேத்கர் நமக்கு வாங்கி கொடுத்த உரிமை. அந்த உரிமையை நீங்க என்ன பண்றீங்க? உங்க ஓட்டை 500 ரூபாய் காந்தி தாத்தா நோட்டை வாங்கிட்டு நீங்க பாட்டு போட்டு போயிருங்க, நாடு நாசமா போயிரு. இவ்வளவு பிரச்சனை, எத்தனை பிரச்சனை. தாய்ப்பால் நஞ்சாக மாறிவிட்டது நண்பர்களே, தெரியுமா உங்களுக்கு? நம்முடைய தாய் நமக்கு கொடுக்கின்ற தாய்ப்பால் நஞ்சாக மாறிவிட்டது. காற்று நஞ்சாக மாறிவிட்டது. நிலத்தடி நீர் மஞ்சாக மாறிவிட்டது. ஒட்டுமொத்த கடலூர் மாவட்டத்தில் ரசாயன பூமியாக மாறிவிட்டது. என்ன செய்ய போகிறது? ஒன்று, ஒட்டுமொத்த எல்லையும் தமிழ்நாட்டின் கட்டுப்பாட்டிற்குள் வர வேண்டும். இல்லை என்றால் ஒட்டுமொத்த எல்லைக்கு உடனடியாக இழுத்து மூடப்பட வேண்டும். ஏன் அந்த அளவிற்கு இந்த மண்ணை கெடுத்து விட்டது இந்த எல்லைக்கு நிர்வாகம்? நாம் தமிழர் அதிகாரத்திற்கு வந்தால் நாம் தமிழர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லியில் நாங்கள் போராடுவோம், மக்கள் துணையோடு போராடுவோம். ஒட்டுமொத்த அதிகாரமும் எங்களுக்கு எங்களுடைய தமிழ் நிலத்திலிருந்து நெய்வேலி பகுதியிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து மின்சாரமும் தமிழ்நாட்டிற்கே என்று நாங்கள் போராடி பெற்றுத் தருவோம்.
மாற்றி அமைப்போம், நிலத்தடி நீரை பாதுகாப்போம். திட்டம் இருக்கு, சந்தேகம் இருக்கா? நாம் தமிழர் கட்சி அதிகாரத்திற்கு வந்தால் எப்படி நாங்கள் ஆட்சி செலுத்துவோம் என்று 354 பக்கத்தில் ஒரு புத்தகமே போட்டிருக்கின்றோம். அந்த புத்தகத்தை உலகமே வாங்கி படித்து மிரண்டு போய் நின்று கொண்டிருக்கின்றது. உறவுகளே, தயவு செய்து கணினியில் இருக்கின்றது, பதிவிறக்கம் செய்து படித்து பாருங்கள். அறிவார்ந்த பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். இந்த மண்ணின் மீதும், இந்த மொழியின் மீதும், இந்த மக்களின் மீதும் உண்மையான அக்கறை கொண்ட, இயற்கை வளத்தின் மீதும் உண்மையான அக்கறை கொண்ட இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். உரிமையோடு கேட்கின்றோம், கெஞ்சி கேட்கவில்லை. நாட்டை கொடுத்தால் நாம் எல்லோருக்கும் நல்லது. மீண்டும் மீண்டும் திராவிட கட்சிகள் எல்லாம் இந்த நாட்டை கொடுத்தால் இந்த தமிழ்நாடு சுடுகாடாக எல்லாம் போயிருக்கு. அன்பு உறவுகளை, இறுதியாக ஒன்றை சொல்லி எச்சரித்து என் உரையை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். மறைநீர் பொருளாதாரம் என்று ஒரு பொருளாதாரம், அது முக்கியமாக இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். தம்பிகளாகிய நீங்களும் எல்லா மக்களிடத்தில் நீங்கள் கடத்த வேண்டும். மறைநீர் பொருளாதாரம், மறைநீர் அரசியல், விர்ச்சுவல் வாட்டர் என்று சொல்வார்கள். அமெரிக்காவில் இருக்கின்ற நிறுவனங்கள், ஜப்பானில் இருக்கின்ற நிறுவனங்கள், வடகொரியாவில், தென்கொரியாவில் இருக்கின்ற நிறுவனங்கள், ஜெர்மனியிலும் பிரான்சிலும் இருக்கின்ற நிறுவனங்கள், பிரிட்டனில் இருக்கின்ற நிறுவனங்கள், உலக வல்லாதிக்க நாடுகளில் இருக்கின்ற நிறுவனங்கள் எல்லாம் எதற்கு தமிழ்நாட்டிற்கு ஓடி வருகின்றார் தெரியுமா? இதோ அரபுலக நாடுகளில் அமெரிக்காவின் அடியாளாக இருக்கின்றான் இஸ்ரேல். அவன் ஒரு பாலைவன பகுதி. அந்த இஸ்ரேல் பாலைவனத்தை சோலைவனமாக மாற்றி, எப்படி தெரியுமா? ஹைட்ரோபோனிக் ஒரு சிஸ்டம், ஒரு முறை. அதன் மூலியமாக ஆரஞ்சு கண்டுகள், ஆரஞ்சு செடிகளை உருவாக்கி ஆரஞ்சு மரங்களை வளர்த்தான். உலகத்திலேயே பாலைவன பிரதேசத்தில் சோலைவனமாக்கி இந்த உலகத்திற்கே அதிக ஆரஞ்சு பழங்களை உற்பத்தி செய்த நாடு இஸ்ரேல் என்றால் தண்ணீர் வளமே இல்லாத பாலைவனம் சோலைவனம் ஆக்கி இருக்கின்றார் என்றால், சோலைவனமாக இருக்கின்ற இந்த தமிழ்நாட்டை ஒழுங்காக ஆட்சி நடத்தியிருந்தால் உலக வல்லரசாக மாறியிருக்கும். இதை நான் சொல்லவில்லை. உலக பொருளாதார அறிஞர், இந்தியாவில் பிறந்த பொருளாதார அறிஞர், நோபல் பரிசு பெற்ற அறிஞர் அமர்த்தியாசன் சொல்கின்றார், ஒருவேளை தமிழ்நாடு தனி நாடாக உருவாகி இருந்தால் உலகத்தையே மிஞ்சுகின்ற மிகப்பெரிய மாபெரும் வல்லரசாக மாறியிருக்கும். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று எம்ஜிஆர் படத்தில் ஒரு திரைப்பாடல் உண்டு. எந்தாலும் இல்லை, ஆனாலும் ஏழ்மை, பசி, பட்டினி, பஞ்சம், வறுமை, வேலையில்லாத திண்டாட்டம், பெண் கொடுமை, வன்கொடுமை, சாதிய கொடுமை, சாதிய சண்டை, மத வேற்றுமை, விவசாயிகள் தற்கொலை, மாணவர் தற்கொலை, மீனவர் தற்கொலை, எங்கு பார்த்தாலும் போராட்டம். ஏன்? வானத்தெரியாத கொண்டாட்டியர் என்பதை போல ஆழத்தெரியாதவனுக்கு ஆட்சியர். எங்க கிராமத்தில் ஒரு பழமொழி, அறுக்க தெரியாதவன் 62 கற்கள் வரான். இந்த திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் ஆள தெரியவில்லை என்றால் என்ன? இவர்கள் ஊழல்வாதிகள், லஞ்ச பேர்வழிகள். இவர்கள் மட்டும் வாழ்வதற்காக, இந்த அதிகாரத்திற்காக நம்மிடம் எலும்பு துண்டுகளை தேர்தலுக்கு தேர்தல் வீசுகிறார்கள். அதற்கு பெயர்தான் இலவசம். ஒரே இந்த செய்திதான். அப்ப பாலைவனத்தை சோலைவனம் ஆக்கி உலகத்திற்கே ஆரஞ்சு பழங்களை அதிகமாக ஏற்றுமதி செய்த இஸ்ரேல் யோசிக்கின்றார். ஒரே ஒரு ஆரஞ்சு பழம் உற்பத்தி பழமாக மரத்திலிருந்து கொடுக்கிறோம் இல்லையா, அது அப்படி பழமாக உருவாவதற்கு 52 லிட்டர் தண்ணீர் தேவைப்படும். இதற்கு பெயர் தான் மறை நீர் பொருளாதாரம். இது எடப்பாடி பழனிசாமி தெரியுமா? இது ஐயா விஜய்க்கு தெரியுமா? மு க ஸ்டாலினுக்கு தெரியுமா?
எழுதி கொடுத்த பேப்பரை அவர் 3 வாட்டி முக்கி முக்கி படிப்பாப்புல. விஷுவல் வாட்சர் மறைநீர் பொருளாதாரம் மறைநீர் அரசியல் என்று நாம் தமிழர் கட்சியின் மாநில குடியரசு செயலாளர் சீமான் தம்பி ஒருத்தன் நாவி கமலத்திலிருந்து நாயகத்துல மாதிரி கத்திட்டு பேசி போறாங்கய்யா, அதுக்கு விளக்கம் சொல்லுங்க. அதிமுக நம்ம அருள்மொழி தேவன் மறைநீர் பொருளாதாரம்னு ஒண்ணு இருக்காம என்னன்னு மரவர் சாதின்னு ஒண்ணு இருக்கு, அதை எப்படி பயன்படுத்தி ஓட்டு வாங்குறது எனக்கு தெரியும். அது என்னப்பா மறைநீர் பொருளாதாரம்? ஏதாச்சும் கதை அடிச்சு விட்டுருப்பாங்க போய். அப்ப அவன் யோசிக்கிறான், ஒரு பழம் உருவாவதற்கு அந்த செடி எடுத்துக்கொள்கின்ற தண்ணீர் பூமியிலிருந்து 52 லிட்டர் என்றால் ஒரு மரத்தில் 100 பழம் பழுக்கின்றது என்றால் 100 × 50 லிட்டர். அப்ப 1000 மரம் இருக்கின்றது என்றால் ஒரு மரத்திற்கு 100 பழம் என்றால் 1000 மரத்திற்கு 10,000 பழம், 10,000 பழம் × 50 லிட்டர் கணக்கு பண்ணி போட்டா பல லட்சம் லிட்டர் தண்ணி. ஆஹா, இது ஆபத்து, இது ஆபத்து. இதே மாதிரிதான் இத்தாலி முடிவுக்கு வருகின்றார். உலகத்திலேயே நம் இடுப்பில் போடுகின்ற பெல்ட் தோல்ல செஞ்சு கால்ல போடுற ஷூ, செப்பல், ஒரு ஜோடி ஷூ. நண்பர்களே, என் பேச்சை கவனித்துக் கொண்டிருக்கின்றவர்களே, உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், ஆய்வு. நாம் தமிழர் பிள்ளைகள் பேசுவது உண்மையா பொய்யா என்று ஆய்வு செய்யுங்கள். ஒரே ஒரு ஜோடி ஷூ தயாரிப்பதற்கு 16,600 லிட்டர் தண்ணீர் தேவை. ஒரே ஒரு பனியன் உள்ள போற பாருங்க, பனியன் ஜட்டி, ஒரே ஒரு பனியன் ஜட்டி தயார் செய்வதற்கு எவ்வளவு தண்ணீர் தேவைப்படுகின்றது தெரியுமா நண்பர்களே? 2,800 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. போறோம்ல விதவிதமா கார் போறோம் பாருங்க, கார், ஒரே ஒரு கார் தயாரிப்பதற்கு 4 லட்சம் லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. அப்படி என்றால் ஒரு கம்பெனியில் ஒரு நாளைக்கு 100 கார் சென்னையில் உற்பத்தி ஆகின்றால் சென்னை தொழிற்பேட்டை, அம்பத்தூர், ஒரகடம், ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த பகுதி முழுக்க நூற்றுக்கணக்கான வெளிநாட்டுக்காரர்கள் வந்துவிட்டால் கார் தொழிற்சாலை. ஒரு நாளைக்கு ஒரு நிறுவனத்தில் 100 ஹுண்டாய் கார் தயாரிக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் ஒரு 500 கார் கம்பெனி இருக்கின்றது. ஒரு நாளைக்கு 5000 கார் தயாரிக்கின்றனர் என்றால் 5000 × 4 லட்சம் லிட்டர் தண்ணீர் எவ்வளவு பாருங்க. அப்ப இதுதான் மறைநீர், இதுதான் நிலத்தடி நீரை வெளிநாட்டுக்காரன் சத்தமில்லாமல் வந்து கொள்ளையிட்டு செல்கின்ற மறைநீர் அரசியல், மறைநீர் பொருளாதாரம். பார்த்தான், எல்லா நாடும் பார்த்தான். உலகத்தின் குப்பை தொட்டி எதுரா? இந்தியா. ஆல்ரெடி யாரா? நம்ம நாடி நரேந்திர மோடி. போனாங்க தமிழ்நாட்டு இந்தியாவின் குப்பை தொட்டி எது? தமிழ்நாடு. ஆல்ரெடி யாரு? திமுக, அதிமுக. அங்க இருக்கிறவங்க யாரு? தமிழர். தமிழன் யாரு? இழிச்சா பெயர். அவனுங்களே சாதி சட்டம் வட இந்திய அவனுக்கு சாதியும் சாராயமும் இருந்தால் போதும். என்ன செய்யலாம்? எல்லாம் வந்தான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. அதிமுக, திமுக முதலமைச்சர், பிரதம மந்திரி பூரா பேரும் உலகமயம், தனியார் மயம், தாராளமயம், புதிய பொருளாதார கொள்கையை கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டார்கள். வந்து தொகையா எல்லா கம்பெனியும் வைத்து ஒரு நாளைக்கு பல கோடி லிட்டர் தண்ணியை உறிஞ்சி விட்டுக் உறிஞ்சுகின்றார். நண்பர்களே, நம்ம 30 வருஷத்துக்கு முன்னாடி இதே புவனகிரி பகுதியில், கடலூர் பகுதியில், நெய்வேலியில் போய் கடையில போய் காசு கொடுத்து 1 லிட்டர் தண்ணி கொடுங்கன்னு என்று நம் அப்பாவோ, உங்கள் அப்பாவோ, உங்கள் தாத்தாவோ, உங்கள் அம்மாவோ, உங்கள் அப்பத்தாவோ, உங்க அத்தையோ யாராலும் 30 வருஷத்துக்கு முன்னாடி கடையில காசு கொடுத்து தண்ணீர் வாங்கி குடிச்சிருப்போமா? இதை விட விளக்கமா இப்படிங்க அரசியல். அப்ப இந்த தண்ணீரையும் கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டார்கள். இதுதான் இனி தண்ணீர் தாகத்திற்கு கிடையாது, தனியார் முதலாளிகளின் லாபத்திற்கு. அந்த அடிப்படையில் தான் பெப்சி கோலாவும் கொக்கோ கோலாவும் பல நூறு ஆயிரம் முதலாளிகள் ஒவ்வொரு நாளும்
பல லட்சம் லிட்டர் தண்ணீரை எடுத்து பொட்டியில் அடைத்து கொண்டாந்து விற்கின்றார். நீங்க என்ன பண்றீங்கன்னா, திமுக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் கையும் எடப்பாடி ஐயா எங்களுக்கு இலவசமா எதுவுமே வேண்டாம், தண்ணி மட்டும் எங்களுக்கு ஒரு நாளைக்கு எங்க வீட்டுக்கு 500 லிட்டர் தேவைப்படுது. இன்னொருத்தர் விவசாயி ஐயா எனக்கு 3 போக விளையிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு எனக்கு தண்ணீர் வந்து ஒரு 10 கோடி லிட்டர் தேவைப்படுது, இதை மட்டும் நீங்க இலவசமா கொடுங்க, உங்களுக்கு கொத்தடிமை நாங்க கையெழுத்துல பத்திரம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுங்க, உங்களுக்கு தரலாம். சொந்த நாட்டு மக்களுக்கு சொந்த நாட்டு தண்ணீரை தூய்மையாக இலவசமாக தர முடியாத இவனெல்லாம் தலைவர்களா? இல்லை நண்பர்களே, பொலிட்டிக்கல் புரோக்கர் அரசியல் தரகர்கள். யாருக்கு? வட இந்திய முதலாளிகளுக்கு, உலக முதலாளிகளுக்கு, கார்பரேட் முதலாளிகளுக்கு, நம்மையும் நம் நாட்டையும் நம் இயற்கை வளத்தையும் தாரை வார்த்து கொடுத்த தரகர்கள். இவன் தலைவன் கிடையாது. யாரு தலைவன்? தமிழன் இல்லாத நாடு இல்லை, தமிழனுக்கு ஒரு நாடு இல்லை என்று 22 நாடுகளை எதிர்த்து இந்திய பெருங்கடலில் தன்னன் தனியாக யாருடைய உதவியும் இல்லாமல் 50,000 புலிகளோடு ஒரு தலைவன் போராடினாரே, மேதகு பிரபாகரன். அவன் வழியில் வந்த அவன் தம்பி நம் அண்ணன், நம்முடைய அண்ணன், மக்கள் தலைவர், கொள்கை தலைவர் அன்பு அண்ணன் சீமான் தான் உண்மையான கொள்கை தலைவர், மக்கள் தலைவர். எனவே என் அன்பு உறவுகளே, என் தாய் தமிழ் உறவுகளே, நாங்கள் பேசிய வார்த்தையில் சத்தியமும் நேர்மையும் உண்மையும் இருந்தால் வல்லலார் பெருந்தகையின் மீது சத்தியமிட்டு சொல்கின்றேன், அருட்பெருஞ்சோதியின் மீது தனிப்பெரும் கருணையின் மீது சத்தியமிட்டு சொல்கின்றேன், சீமான் பிள்ளைகள் உருவோம் தவறான தகவல்களை பதிவு செய்ய மாட்டோம். எங்கள் வாக்குகள் மீது உங்களுக்கு உண்மையிலேயே நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாயி, வெற்றி பெற செய்ய வேண்டிய வேட்பாளர் திருமதி சுமதி சீனிவாசன் என்று சொல்லி, அவர் இத்தனை ஆண்டுகள் தன் கணவரோடு இணைந்து, தன் குடும்பத்தோடு இணைந்து, நாம் தமிழர் கட்சியில் இணைந்து மக்களுக்காக போராடி வருகின்றவர். அண்ணன் சீமானோடு இணைந்து போராடி வருகின்றவர். அவர் உங்களுக்காக சட்டமன்றத்திலும் போராடுவதற்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். விவசாயி சின்னத்தில் உங்கள் வலிமை மிகுந்த வாக்குகளை தாருங்கள். விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க வாழ்க. நாம் தமிழர்.
அதனாலதான் இன்னைக்கு நடக்கிற இத்தனை அவலத்திற்கும் நாம் அமைதியாக கடந்து என் அன்பு உள்ளங்களே. இதே தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கடலூர் பகுதியில், கோடகரை பகுதியில், நெய்வேலி பகுதியில் இருக்கின்ற குடிநீர் குடிப்பதற்கு லாயக்கற்றது என்று சொன்னது யாரு? சிங்கப்பூர் அரசாங்கம் அல்ல, நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் சுற்றுச்சூழல் அமைச்சகம். ஏன் 115% மேலே பாதரசம் கலந்திருக்கின்றது. எங்கே? பங்கிங்கா மேட்டில். இங்கே இருக்கின்ற நிலத்தடி நீரில் குடிப்பதற்கு தாயக்கற்ற நிலமாக நீராக மாறிவிட்டது. 1956 என்எல்சி என்கின்ற நிறுவனம் வருவதற்கு முன்பாக இதே கடலூர் மாவட்டத்தில் 10 அடியில் நிலத்தடி நீர் கிடைத்தது. உண்டா இல்லையா? 10 அடி ஆழத்தில் நிலத்தடி நீர் இருக்கிறது. இன்றைக்கு 10,000 அடி போகிறது. தேவர் மகன் வேலை சொல்லுங்கள், காத்துத்தானே வருது. தண்ணீர் வருதா? தண்ணீர் வருகின்றதா? அன்பு நண்பர்களே, சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் நடத்தியிருக்கின்ற ஆய்வு என்ன சொல்கின்றது தெரியுமா? இதே கடலூர் மாவட்டத்தில் 65 கிராமத்தில் வாழ்கின்ற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சிறுநீரகம் செயல் இழந்து விட்டது. கிட்னி ஃபெயிலியர். யார் கொடுத்த பரிசு? என்எல்சி கொடுத்த பரிசு. எதற்காக? நாம் இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்காக, இந்த நாட்டின் தொழில் வளர்ச்சிக்காக நம் நிலத்தை கொடுத்தோம் அல்லவா? அதற்கு கொடுத்த பரிசு கொலகார பாவிகள். எங்கள் நிலத்தை புடுங்கியதோடு மட்டுமல்லாமல், என் நிலத்தை வளத்தை கெடுத்ததோடு மட்டுமல்லாமல், என் நிலத்தடி நீரை கெடுத்தது மட்டுமில்லாமல், என் சுற்றுச்சூழலை கெடுத்தது மட்டுமல்லாமல், என் உயிரையே பறிக்கின்ற சிறுநீரகத்தையே இழக்கின்ற அளவிற்கு நான் என்னடா பாவம்? பாவிகளே என்ன பாவம் செய்திருந்தா? இந்த பேட்டு திராவிட பேர்களை மாறி மாறி நம்பி ஓட்டு போட்ட பாவத்தை செய்யும். அந்த பாவத்தை நீங்கள் போக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஓட்டு போட வேண்டிய ஒரே ஒரு சின்னம் விவசாய சின்னத்தில் கோவரங்களின் சட்டமன்றத்தில் தொகுதியில் போட்டியிடுகின்ற எங்கள் வீட்டு பிள்ளை சுமதி சீனிவாசனுக்கு போட வேண்டும். உங்களுக்கு ஓட்டு போட்டா எல்லாத்தையும் மாற்றி கழிச்சு விடுவீங்களா? தேவணும். ஏன்னா உங்க மனசு இப்படி போராடுறவங்களை பார்த்து உங்களுக்கு கிறுக்கு பையன் மாதிரி தோணும். யாராச்சும் மக்களுக்காக போராடுறாங்க, குழப்ப தெரியாது. ஊரு பணத்தை கொள்ளையடிக்கிற எம்ஆர்கே பன்னீர்செல்வம், மு.க. ஸ்டாலின் குடும்பம், எடப்பாடி எல்லாம் புழைக்க தெரிஞ்சவங்க. இந்த மக்களுக்காக சமரசம் இல்லாமல் போராடுகின்ற போராளிகளும் சீமானும் நாம் தமிழர் பிள்ளைகளும் புழைக்க தெரியாதவர்கள். நினைத்து பாருங்கள் நண்பர்களே, நிலத்தடி நீர் மாசடைந்து விட்டது, பாதரசம் கலந்து விட்டது, எல்லாருக்கும் கிட்னி ஃபெயிலியர் நோய் ஏற்பட்டு விட்டது, காற்று நஞ்சாகி விட்டது, நம்முடைய நிலம் பறிபோய் விட்டது, நமக்கு வேலை நமக்கு இல்லை என்று சொல்லிவிட்டார். மீண்டும் மீண்டும் நிலத்தை புடிங்கிட்டே இருக்கான். என்ன நடக்க போகுது தெரியுமா நண்பர்களே? ஒரே ஒரு பூகம்பம் ஏற்பட்டால் அழிய போவது சென்னையில் முதலில் பூமிக்கு போவது கடலூர் மாவட்டம் என்று மறந்துள்ளார்கள். அதனால் நான் என் உரையை துவங்குவதுடனே சொன்னேன், உலகம் எங்கும் நடந்து கொண்டிருக்கின்ற போராட்டமும், நடந்த போராட்டமும் தாய் நிலத்தை காப்பாற்றுவதற்கான போராட்டம். அதைத்தான் நாம் தமிழர் கட்சியும் எங்கள் அண்ணன் சீமானும் செய்து கொண்டிருக்கின்றோம். நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம், பலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம், பலத்தை இழந்தால் அதிகாரத்தை இழப்போம், அதிகாரத்தை இழந்தால் அனைத்தையும் இழப்போம், அனைத்தையும் இழந்தால் சொந்த நாட்டில் அகதிகளாக இப்பதான் நடந்துட்டு. உனக்கு என்ன காலையில 12 மணிக்கு காசு அதுதான் கவலை. தமிழனுக்கு வேற என்ன கவலை சொல்றான்? எடப்பாடி அறிவிச்சிருக்காரு, மு.க. ஸ்டாலின் மகளிர் உதவித்தொகை 1000 ரூபாய் கொடுத்தார்.